XY குரோமோசோம்னு உண்டு. XY குரோமோசோம், சரியா? ஆண்களுக்கு ஒரு இது அதிகமா இருக்கும், பெண்களுக்கு ஒரு இது கம்மியா இருக்கும். இதுல ஒரு இது அதிகமா இருக்கும், ஒரு இது கம்மியா இருக்கும், சரியா? என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ஆண்கள் வல்லமையோட இருக்கக்கூடாதா அப்படிங்கறத சொல்ல வரல. என்ன சொல்றேன்னா, ஆண்களுக்கு ஒரு படி மேல யாரு தான் வல்லமையா இருக்கணும்? பெண்கள் தான் இருக்கணும். ரிசீவ் பண்ணிக்கோங்க. பெண்கள் அன்பா இருக்க கூடாதுன்னு இல்ல, பெண்களோட ஒரு படி மேல யாரு தான் அன்பா இருக்கணும்? ஆண்கள் தான் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்களெல்லாம் திட்டும் போது பாருங்களேன், உங்களுக்கு அறிவே இல்ல. பிள்ளைகள் யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல். மேரி ஜீசஸ் கிரைஸ்ட வளர்க்கும் போது எப்படி வளர்த்துருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜா வந்து வீட்டுல பிறந்தாருன்னா திட்டி இருக்குமா? திட்டி இருக்கும். சேட்டை பண்ணிருப்பாரா? சேட்டை பண்ணிருப்பாரு. ஆனா எப்படி வளர்த்திருப்பாருன்னு பாருங்களேன். அப்படி ராஜாக்கு சேவை பண்ற மாதிரி. ஆனா நம்ம பிள்ளைங்களை அப்படி என்னைக்கா ட்ரீட் பண்ணிருக்கிறோமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர்கள் குமாரனுடைய சாயல உள்ளவங்க. உங்க பிள்ளைங்களை ட்ரீட் பண்ற போது இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறாரு. பிள்ளைங்களை பார்த்து என்னைக்குமே உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லாதீங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அறிவுடைய உருவமே அவங்க தான். பிசாசு இதை ஸ்டாப் பண்ண வச்சிடறான். நீங்க அறிவு இல்லைன்னு சொல்லும் போது அது அறிவு இல்லாமே போயிடும். பிள்ளைகள் ஆளுகைக்குரியவர்கள். அல்லேலூயா.